வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம எல்லாரும் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகிறது எதுக்கு? ஸோ ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உட்காந்து மாங்கன்னு படிக்கிறோம். இன்னொன்று வந்து அதாவது போக போக ஸ்டார்டிங்கில் வாங்குற சேலரியை விட போக போக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் வந்து சேலரி அளவு அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைவேட் ஜாப்க்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. எதனால எப்படி அவங்களுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட சேலரி ஸ்லிப்பு. 2Aல அசிஸ்டண்ட்டாக நம்ம போஸ்ட் வாங்கினோம் இல்லையா? ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ 2A வந்து கிளியர் பண்ணிவிட்டு அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான செப்டம்பர் மாதத்துக்கான சேலரி ஸ்லிப்பையும் அக்டோபர் மாதத்துக்கான சேலரி ஸ்லிப்பையும் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து செப்டம்பர் மந்த்து பே ஸ்லிப்பு. ஸோ நமக்கு 2A அசிஸ்டண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன லெவலில் வரும்னா லெவல் 10 அதில் தான் வந்து நமக்கு சேலரி வந்து வரும். ஸோ லெவல் 10 அப்படிங்கும்போது நம்மளோட டியூட்டி பே வந்து என்னென்னா 20,600. இதுதான் நம்மளோட பேசிக். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிஏ வந்து பார்த்துட்டோம்னா டிஏ அப்படின்னு என்னென்னா டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் வந்துட்டு எதனால் வந்து சேலரி வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு 3 தடவை வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னது வருஷத்துக்கு 3 தடவை இன்க்ரிமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து அதிர்ச்சியாக இருக்குல்ல? ஆமாம், உண்மையாகவே வந்து வருஷத்துக்கு 3 தடவை இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். நமக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட பேசிக் பேல வந்து இன்க்ரிமெண்ட் வந்து நடக்கும். அது வந்து நம்மளோட சர்வீஸ்க்கானது. சரிங்களா? ஸோ வருஷம் வருஷம் எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டாயமான ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ₹600. இந்த கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ₹600 இன்க்ரீஸ் ஆகும். அது போக நமக்கு அதிகமாக வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறது வந்து இந்த டிஏ தான். டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 3%, 4% அந்த மாதிரி கணக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து 50%. அப்போ நான் வந்து ₹20,600 சம்பளம் வாங்கினேன்னா அதில் எனக்கு டிஏ மட்டும் ₹10,300 அப்படியே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? டிஏவாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் 53% ஆகும். ஓகேவா? அது போக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து ஒரு 1,800, சிட்டி அலவன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். சரியா? அப்போ டோட்டலாக நம்ம 20,600 அப்படிங்கிற லெவல் 10க்குள்ளே போனோம்னா மொத்தமாக நமக்கு எல்லா அலவன்ஸும் சேர்த்து எவ்வளோ கிடைக்கும்? 33,360 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது அப்படியே நமக்கு கிடைக்காது. அதில் நமக்கு கட்டாய பிடித்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சிபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு பென்ஷன் ஸ்கீம் வரும்ல. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சிபிஎஸ் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ இந்த சிபிஎஸ் அமௌண்ட்டோட பிடித்தமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து நமக்கு இன்சூரன்ஸு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு இது எல்லாமே வந்து ஒரு 3,600 பிடித்தம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த 29,860 அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து செப்டம்பர் மந்த். நான் என்ன சொன்னேன், ஜூலை எண்டில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நமக்கு டிஏ வந்து எப்பப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஜனவரி அண்ட் ஜூலை. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ நான் ஜூலையில் ஜாயின் பண்ணனால அந்த ஜூலைக்கான இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு வந்து அக்டோபரில் தான் வந்து கிடைச்சிது. ஓகேவா? இது வந்து பேசிக்கு செப்டம்பர் மந்தோடது. அடுத்து அக்டோபர் மந்தோட பே ஸ்லிப் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 20,600 தான். டிஏ வந்து எவ்வளோ ஆயிருக்கு? எனக்கு ₹10,918 ஆயிருக்கு. அப்போ நமக்கு டிஏல வந்து 3% வந்து அதிகமாகி 53% அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஸோ மீதி அலவன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்னோட மொத்த சம்பளம் வந்து எவ்வளோ இருக்கு? 35,373 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பரில் நான் வாங்கினது 33,360. அக்டோபரில் வாங்கினது 35,373. ஓகேவா? அப்போ நான் என்ன சொன்னேன், சிபிஎஸ் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிடித்தமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ பிடித்தமாக இருக்குது பாருங்கள், 3,152. இப்போ நான் ஜூலையில் அவங்க போட்டாங்க, அதாவது டிஏ வந்து ஜூலையில் போட்டாங்க. அப்போ ஜூலை,
ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துக்கான டிஏவும் எனக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த டிஎன்எஸ் அலவன்ஸோட அரியர் அமௌண்ட் தான் ரூ. 1395 போட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர்ல எனக்கு அந்த 3 மாசத்துக்கான அரியர் அமௌண்ட்டும் வந்திருக்கு. அதனால தான் எனக்கு இவ்வளோ சேலரி. ஓகேவா? ஸோ அடுத்த மாசம் இவ்வளோ வராது, கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து அந்த சிபிஎஸ் அரியர் அதோ அந்த 3 மாசத்துக்கான சிபிஎஸ் அரியரும் எனக்கு ரூ. 140 வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ ரூ. 3702 அப்படிங்கிறது பிடிக்கப்பட்டு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 31 கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர், நவம்பர்ல வரும்போது எப்படியா இருக்கும் அப்படின்னா, இந்த 1395 வந்து கம்மி பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கம்மி பண்ணிட்டா எவ்வளோ ஆகுது எனக்கு? ஸோ உங்களுக்கு சொல்றேன். கால்குலேட்டர்ல சொல்றேன் பாருங்க. ஸோ 35 373 மைனஸ் 1395. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மொத்த தொகை வந்து 33,972 இருக்கும். ஓகேங்களா? அதில் சிபிஎஸ் இதெல்லாம் பிடிச்சது போக எனக்கு ஒரு ரூ. 30 வரும். அப்போது செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ₹1000 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக வந்து அதிகமாகும். 1000லேருந்து ஒரு 1200 சம்திங் அந்த மாதிரி வந்து அதிகமாகும். ஸோ நம்ம எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும். ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து எதுக்காக போறோம்னா, முக்கியமா அந்த சேலரிக்காக தான். ஸோ இது வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். எல்லாருமே இந்த சேலரி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பணவீக்கம்னா என்ன? பணம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்ப நம்ம நெனச்சத பொருட்கள வந்து வாங்க முடியுதுல்ல. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க கோல்டே வச்சுக்கோங்களேன். கோல்டு வந்து இந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ரேட்டுக்கும், இப்ப இருக்க ரேட்டுக்கும் எவ்ளோ டிஃபரெண்ட் இருக்கு. இல்லையா? இப்போ கிராமே வந்துட்டு ஒரு ரூ. 7,000 கிட்ட நமக்கு விக்கிறாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும்னா, ஒரு கிராமே வந்து ரூ. 2,000 அந்த மாரி ரேஞ்ச்ல தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பொருட்களோட அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து அதிகமா இருக்கிறதுனால, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த பே கமிஷன் அப்படின்னு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ கொண்டு வருவாங்க. ஸோ இப்ப நமக்கு குடுத்துட்டு இருக்கிறது வந்து 7த் பே கமிஷன் சேலரி தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து 2026ல நமக்கு வந்து 8த் பே கமிஷன் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ 8த் பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்து சேலரி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த பே கமிஷன் வந்து கொண்டு வராங்க. பட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அப்ளை ஆகும். கண்டிப்பா வந்து அப்ளை ஆகும். ஸோ அவங்க வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, நம்மளோட அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வ வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இது வந்து 6த் பே கமிஷனோட பேசிக். 7த் பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் பேசிக் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் 19,700 இருந்த பேசிக் பே, அதாவது 6த் பே கமிஷன்ல இருந்த பேசிக் பே, நமக்கு வந்து 7த் பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறமா 35,400 மாறியிருக்கு. அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து ஒரு 1.8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து 19,700 1.8ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூ. 35,400 கிடைக்கும். இதுதான் வந்து 7த் பே கமிஷனோட பேசிக் பேவா இருக்கும். அதாவது இப்ப நம்ம அசிஸ்டன்ட் லெவல்ல லெவல் 10ல வந்து 20,600 வாங்குறோம்ல. ஸோ அத வந்து நீங்க 1.8ன்னு போட்டீங்கன்னா, நமக்கு 8த் பே கமிஷன். இப்ப 8த் பே கமிஷன் வந்து 1.8 தான் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ வேரியேஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்ஸிமேட்டா போன தடவ 1.8 குடுத்தாங்க. இந்த தடவ அட்லீஸ்ட் ஒரு 1.7 இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 2026 அப்புறம் 27ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம்? 20,600. சாரி. நம்ம வந்து போன தடவ வச்சத விட 0.1 வந்து கம்மியாவே வைப்போம். ஓகேங்களா? ஸோ 8த் பே கமிஷன்ல ஒரு 1.7
ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு பேசிக் வந்து எவ்வளோ கிடைக்கும், 35-20 கிடைக்கும். ஓகேவா, 35-20 கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம், அதாவது இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் மனம் தளராமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் 2025 வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்து ஒரே வருஷத்துல உங்களுக்கு சேலரி வந்து இப்போ ஒரே வருஷத்துல 20,600ன்னு வாங்குற நீங்க அடுத்த வருஷமே என்ன ஆகும், 35,020 அப்படிங்கிற மாதிரி வாங்குவீங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து நமக்கு டிஏ அப்படிங்கிறது வந்து 0 ஆயிடும். சரியா. இப்போ பேசிக் பே வந்துட்டு இங்க வந்து 35-20 வந்துச்சுன்னா இங்க டிஏ வந்து 0 ஆயிடும். ஸோ டிஏ வந்து அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3%, 4% அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க சிபிஎஸ் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இதே 3090 தான் பிடிப்பாங்கன்னு கிடையாது. ஸோ இங்க அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் போது இங்கேயும் வந்து பிடித்தம் பண்றதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்கு ஈக்குவலா நமக்கு ஃபியூச்சர்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும், செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ நம்ம ப்ரைவேட் ஜாப்ல போயிட்டு அங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது நமக்கு. அதாவது ஒரு அளவான சேலரி, ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லாமல் அதிகமாக ப்ரெஷர் போட்டு வேலை பார்த்து வாங்குற சம்பளமும் நமக்கு அப்படி அப்படியே காலியாகிடும். பின்னாடி நமக்கு மொத்தமான அமௌண்ட், நமக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு பெனிஃபிட். கிராஜுவலாக இன்க்ரீஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து பேமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. மந்த்லி பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பெனிஃபிட்டுக்கு வந்து கொடுக்கும். ஸோ வயசான காலத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நமக்கு கையில் காசு பிடித்தம் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து இருக்கும். நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்க சம்பாரிச்சு எப்படினாலும் அவங்க வயசான காலத்துல அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டிக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்மளுமே அப்படிதான். ஸோ இப்ப இருக்க காலகட்டமே நமக்கு 60 வயசு ஆகும்போது இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அப்ப இந்த பொருட்களோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லையா? ஸோ அப்ப வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளானது நம்ம என்ன செய்வோம்? ஸோ அதெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம், எல்லாரும் படிக்கிறதுக்கான முக்கிய காரணம், இவ்ளோ போட்டி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா சேலரி தான் மெயின். ஓகே. ஸோ இந்த சேலரிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8த் பே கமிஷன் 2026ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு 2027லயாவது கிடைக்கும். ஸோ நீங்க 25, 26க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் நான் சொல்றேன். இது வந்து இப்ப 10 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம பே கமிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நீங்க வந்து சின்ன வயசுலயே இது எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நீங்க ஒரு 21 வயசுல இருந்து ஒரு 25, 26 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எப்படியாவது உட்கார்ந்து படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க வந்து போஸ்டிங் வந்து வாங்கிருங்க. குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, குரூப் 1ஆ இருந்தாலும் சரி. நீங்க போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். சரியா? இப்போ ஒரு 60 வயசு ரிட்டயர்மெண்ட்ன்னு இப்போ இருக்கு. பட் 58, 55 வயசா குறைச்சாலும் கூட உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் வந்து இருக்கும். நீங்க வந்து ஒரு நல்ல ரிட்டயர்மெண்ட் ஆகும்போது ஒரு நல்ல லெவல்ல வந்து ரிட்டயர்மெண்ட் ஆவீங்க. இப்ப நான் லெவல் 10ல இருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது? ஆ ஒரு லெவல் 18, 20 அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஹைக்ல இருக்கும். உங்களுக்கு அ ஃபைனல் ஃபண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா வரும். ஸோ உங்கள ஃபேமிலிய வந்து நல்லா செட்டில் பண்ணிடலாம். உங்க ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாருக்கும். உங்களோட குழந்தைங்கள வந்து நீங்க நல்லா படிக்க வைக்கலாம். ஸோ நீங்க ஒருத்தர் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட எல்லாரோட லைஃப்புமே நல்லாருக்கும். இல்லையா? உங்களோட அப்பா, அம்மாவ நல்லா பார்த்துக்க முடியும். அவங்களுக்கான மெடிக்கல் செலவ நீங்க தைரியமா பண்ணலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன வந்து குடுக்க முடியும். இல்லையா? உங்களுக்கான தேவைய நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கான தேவைய பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வேலைக்கு போறதுனால, அந்த ஒரு குடும்பம் மட்டும் இல்லங்க. அவங்கள நம்பி சுத்தி இருக்கிற ஒரு 4, 5 குடும்பமும் பயனடையுது. இல்லையா? உங்க குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கும் நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அ வேலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு.
இல்லையா? அந்த கனவு யாரு நிறைவேத்துவாங்க அப்படின்னா, அந்த கனவு கலையாம கன்டினியூவா வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு உறுதியோட உட்கார்ந்து படிச்சு கிளியர் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து அது கிடைக்கும். ஸோ ஒரு 3 மாசம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு, அடுத்து எக்ஸாம் போட்டா பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் போட்டா பார்த்துக்கலாம். எக்ஸாம்க்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றது? அம் வீக் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, வேலை கிடைக்கிறதும் தள்ளி போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டா உட்கார்ந்து படிங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த பே ஸ்லிப்ப வந்து நீங்க வாங்கியிருக்கணும். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.